கோவில் பிரசாதம் மாதிரியே உங்களுக்கு பொங்கல் செய்யணுமா? அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கூட பிசிறு மாறாம கோவில் பிரசாதம் மாதிரியே உங்களுக்கு பொங்கல் கிடைக்கும். ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ஒரு கடாயில போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுத்துட்டு ஒரு குக்கர்ல போட்டுக்கரலாம். ஒரு கப் அளவு பாசி பருப்புக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம். அடுத்தது உப்பு, மஞ்சள் தூள், நெய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 விசில் கிட்ட விட்டுருங்க. 3 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு இது ரெண்டுமே நல்லா வெந்து குழஞ்சு வந்திருக்கும். இந்த டைம்ல கரண்டியை வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியா ஒரு கடாயில ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி எடுத்து இதுல ஊத்தி அதையும் சேர்த்து நல்லா லிக்விட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்புல தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட விட்டீங்கன்னா இதுல இருந்து பபிள் வர ஆரம்பிச்சிடும். அடுத்ததா கடாயில 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி, பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு இதோட கலர் எல்லாமே நல்லா மாற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அந்த பொங்கல் எடுத்து இதை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல கொஞ்சம் கூட அச்சு பெசராம கோவில்ல கொடுக்குற பிரசாதம் மாதிரியே நமக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். செம்ம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.